Have a great day to all. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ லெக்சரில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அந்த சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட்? ஆக்சுவலாக இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ் ஆகி இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஃபைனல் அக்கௌண்ட் அதை மேண்டேட்டரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால இட் இஸ் கம்பல்சரி டு ஆல் த கம்பெனி டு மெயின்டைன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது குவார்ட்டர்லியோ மந்த்லியோ ஆனுவலியோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி கம்பெனியில் நடந்திருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணி வைக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டும் லாஸும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ரிவீல் பண்ணும். ஆஸ் லைக் ஒரு பேலன்ஸ் ஷீட், ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கம்பெனியோட அசெட் வேல்யூ எவ்வளவு, லைபிலிட்டிஸ் எவ்வளவு அப்படின்றத ரிவீல் பண்ணுறது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஆஸ் பர் ரிவைஸ் ஷெட்யூல் 6 கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் தட் ஃபார்மேட். Here we have the format for making profit and loss statement of a company. Okay, ஃபஸ்ட்டு ரெவென்யூ ஸ்டேட்மெண்ட் போடுவோம், தென் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறோம், தென் A minus B, அதாவது ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், தட் கிவ்ஸ் யூ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். தென் அதில் இருந்து கரண்ட் டேக்ஸை லெஸ் பண்ணோன்னா வி கெட் ப்ராஃபிட் ஃபார் த பர்டிகுலர் பீரியட். ஓகே, ஸோ நோட் நம்பர் 1 belongs to revenue from operation. வாட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்? இதை தமிழில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா செயல்பாடுகளில் இருந்து வருவாய். ஒரு ஆர்கனைசேஷனில் டே டு டே டெய்லி ஏதாவது ரெவென்யூ வந்தது அப்படின்னா தட் ஷுட் பி டேர்ம்ட் அஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, டே டு டே டெய்லி எப்படி ஒரு கம்பெனியில் ரெவென்யூ கிடைக்கும்? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியோட டே டு டே ப்ராக்ரஸ் என்னவாக இருக்கும்? ஒரு ஃபர்னிச்சரை சேல் பண்ணி அது மூலியமாக இருக்கிற ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் டேர்ம்ட் அஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஆப்ரேட்டிங் இன்கம். டெய்லி பேசிஸில் ஏதாவது இன்கம் வந்தது அப்படின்னா தட் ஷுட் பி ஷோன் அண்டர் திஸ் ஹெட். ஓகே, ஸோ நோட் நம்பர் 1. Here we have note number 1. Note number 1 heading is revenue from operation. So revenue from operation la sale. So ஒரு பொருளை விற்றாதான் நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ டே டு டே கம்பெனியில் சேல் நடக்கும். ஸோ சேல் மைனஸ் சேலில் ஏதாவது ரிட்டர்ன் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், ஓவரால் என்ன அமௌண்ட் கிடைக்குதோ தட் ஷுட் பி ஷோன் அண்டர் திஸ் நோட் நம்பர் 1. ஸோ இது ஃபைனல் நோட், இங்கே ஒர்க்கிங் நோட். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்டில் வர டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஃபைனல் நோட்டில் போடுவோம். ஸோ நோட் நம்பர் 1 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா ஆஸ் ஆல்ரெடி செட் டெய்லி பேசிஸில் கம்பெனிக்கு ஏதாவது ரெவென்யூ வந்தது அப்படின்னா தட் ஷுட் பி டேர்ம்ட் அஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். தென் நோட் நம்பர் 2 அதர் இன்கம். டே டு டே டெய்லி பேசிஸை தவிர்த்து வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு இன்கம் வந்தது அப்படின்னா தட் ஷுட் பி ஷோன் அண்டர் நோட் நம்பர் 2. This other incomes is also termed as non-operating incomes. Non-operating income அப்படின்னு எந்த டேர்மை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயாவது கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக ஏதாவது இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த அதர் இன்கம் ஹெட்டில் காட்டுறோம். ஸோ நோட் நம்பர் 2 அதர் இன்கம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. ஸோ ரெண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா தட் ஷுட் பி ஆல்சோ டேர்ம்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால எனக்கு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது அப்படின்னா தட் ஷுட் பி ஷோன் அண்டர் அதர் இன்கம். ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நோட் நம்பர் 2ல் காட்டுவோம். நவ் நோட் நம்பர் 1 அண்ட் நோட் நம்பர் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஸ்டேட்மெண்ட் டோட்டல் ரெவென்யூ. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட் நோட் நம்பர் 3 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட்னா என்ன? செலவு. குட்ஸ் சோல்ட்
பொருளை விற்கிறதுக்கு. ஸோ ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஏற்படுற செலவுகள் அதெல்லாம் இந்த நோட்டில் காட்ட போகிறோம். ஓகே, ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஏற்படுற செலவுகள் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், ஒரு பொருளை, அதாவது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், ஃபர்னிச்சர். ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியில் ஒரு ஃபர்னிச்சரை விற்றோம் அப்படின்னா தட் ஷுட் பி டேர்ம்ட் அஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபர்னிச்சரை மேக் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்ன தேவை? ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல், ஃபர்னிச்சரை மேக் பண்ணுற ரா மெட்டீரியல் என்னவாக இருக்கும்? wood. So purchase of wood that should be shown under this cost of goods sold. ஸோ ஒரு பொருளை மேக் பண்ணுறேன், ஃபர்னிச்சரை மேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேசிக்காக என்ன தேவைப்படும்? ரா மெட்டீரியல். ஸோ இங்கே ரா மெட்டீரியல் என்ன? wood. ஸோ purchase of raw material that should be shown under this cost of goods sold. ஸோ இந்த நோட்டை டீட்டெயில்டாக பார்க்கலாம். Yes, here we have note number 3, cost of goods sold. Yes, cost of goods sold. working note என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். கம்பெனியில் ஆல்ரெடி ஏதாவது ஸ்டாக் இருக்குது, கம்பெனி ஓப்பனிங்கில் ஏதாவது ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் தட் ஷுட் பி ஷோன் ஹியர். தென் ஆட் பர்ச்சேஸ். ஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு கம்பெனி, பர்ச்சேஸ் இந்த டேர்ம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் போடுறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை லெஸ் பண்ணி டோட்டலாக என்ன பர்ச்சேஸ் வருதோ தட் ஷுட் பி ஷோன். தென் ஆட் கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ், அதாவது உள் தூக்கு கூலி. ரா மெட்டீரியல் கம்பெனிக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது பே பண்ணுவோம்ல, லாரி வேஜஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் கம்பெனிக்குள்ளே வரும் பொழுது நான் ஏதாவது பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா தட் எக்ஸ்பென்சஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஸோ இதிலிருந்து கிடைக்கிற அமௌண்ட், அதில் இருந்து க்ளோசிங் ஸ்டாக், கம்பெனிக்கு ஏதாவது க்ளோசிங் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அதை லெஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா தென் த டோட்டல் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் தென் ப்ளஸ் கேரேஜ் இன்வர்ட்ஸ், கிடைக்கிற அமௌண்ட்டில் இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி வர்றது தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து நோட் நம்பர் 3 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அதில் எடுத்துகிட்டு வந்து காட்டிடுவோம். தென் நோட் நம்பர் 4 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அந்த டேர்மே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயியோட பெனிஃபிட்காக கம்பெனி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா தட் ஷுட் பி ஷோன் அண்டர் நோட் நம்பர் 4. எஸ், என்ன எம்ப்ளாயி பெனிஃபிட்காக கம்பெனி எக்ஸ்பென்ஸ் பண்ணோம்? ஜென்ரலாக வேஜஸ், சேலரி. எஸ், வேஜஸ் சேலரி தான் ஜென்ரலாக கம்பெனி எம்ப்ளாயிக்காக பண்ணுற எக்ஸ்பென்சஸ். இதில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி கம்பெனி வேஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது பட் இன்னும் பே பண்ணலை அப்படின்னா தட் ஷுட் பி டேர்ம்ட் அஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேயா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி வேஜஸ் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், சேலரி ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நோட் நம்பர் 4 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் காட்டுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோட் நம்பர் 5 ஃபினான்ஸ் காஸ்ட். எஸ், ஃபினான்ஸ் காஸ்ட். ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஃபினான்ஸை ரேஸ் பண்ணுறதுக்காக எனக்கு ஏதாவது செலவு நடந்திருந்தது அப்படின்னா தட் ஷுட் பி டேர்ம்ட் அஸ் ஃபினான்ஸ் காஸ்ட். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் தான் நோட் நம்பர் 5ல் காட்ட போகிறோம். எஸ், ஒரு கம்பெனி ஜென்ரலாக ஷேர் இஷ்யூ பண்ணி கேபிட்டலில் ரேஸ் பண்ணும். அதர் தென் தட் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் கடன் வாங்குவாங்க. எஸ், கடன் வாங்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபினான்ஸை ரேஸ் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஏதாவது செலவு நடந்ததுன்னா ஸோ நான் கடன் வாங்குகிறேன், கடன் வாங்குறது மூலியமாக நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். ஸோ அதுதான் ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணுறதுனால எனக்கு இங்கே ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபினான்ஸ் காஸ்ட். இந்த ஒர்க்கிங் நோட் பார்த்தோம் அப்படின்னா எஸ், here we have finance cost, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். கடன் வாங்கியிருக்கேன், கடனுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். தென்
add outstanding as it is, நிலுவை தொகை, அவுட்ஸ்டாண்டிங்னா நிலுவை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி ஓவரால் அமௌண்ட் என்னமோ தட் ஷுட் பி ஷோன் அண்டர் திஸ் ஃபினான்ஸ் காஸ்ட் நோட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு நோட் நம்பர் 6, depreciation and amortization expenses. எஸ், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் the term depreciation which means தேய்மானம். ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட்டில் depreciation அப்படின்னு இருந்தது அப்படின்னா that should be shown under this note number 6. ஓகே, ஸோ plant depreciation, machinery depreciation, இந்த term எல்லாம் note number 6ல காட்டும். ஓகே, then what is amortization expenses? amortization expenses அப்படின்னா கடன் தொகை செலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காம்ப்ளிகேட்டடாக பார்க்காம சிம்பிளாக amortization expenses அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டான்ஜிபிள் அசட் ஏதாவது ரைட் ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் amortization expenses. ஓகே, நோட் நம்பர் பார்க்கலாம், ஒர்க்கிங் நோட் பார்க்கலாம். Here we have the working note for note number 6, depreciation and amortization expenses. So depreciation on fixed asset, என்னென்ன fixed asset, plant, machinery. So plant depreciation, machinery depreciation, that all should be shown under this depreciation on fixed asset. Then amortization expenses na நம்ம என்ன சொல்லியிருந்தோம், intangible asset. எதெல்லாம் intangible asset? goodwill, preliminary expenses, இதெல்லாம் intangible asset. So intangible assetல write off ஆயிருக்கு, so written off. intangible asset written off, that should be termed as amortization expenses. So depreciation and amortization expenses இதோட total எடுத்துட்டு வந்து note number 6 இதில் போட்டுருவோம். ஓகே, then note number 7, other expenses. Yes, what is other expenses? note number 3, 4, 5 and 6 இதில் காட்ட முடியாத expenses எல்லாமே other expenses. ஓகேயா, ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ். இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் இந்த ஹெட்டில் என்ன ஒர்க்கிங் நோட் போடுவோம் அப்படின்னா, எஸ், மேலே காட்ட முடியாதது பேங்க் சார்ஜஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், கோல், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் எது இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணி காட்டணும். ஓகே, தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், ப்ரீபெய்ட் அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணி, அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா எப்படி ஆட் பண்ணி காட்டுறோமோ அதே மாதிரி ப்ரீபெய்ட் ஏதாவது இருந்ததுன்னா லெஸ் பண்ணி டோட்டல் அமௌண்ட் காட்டணும். ஓகே, ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் மேலே காட்ட முடியாத 3, 4, 5, 6 இந்த ஹெட்டில் காட்ட முடியாத வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, தென் இந்த அதர் எக்ஸ்பென்சஸில் ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், இதுவும் சேர்த்து அதர் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போடுவோம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக சம் போடும்பொழுது நமக்கு கிளியராக புரியும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. நியூ பேட் டெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட், தென் அதில் ஆட் ஓல்டு பேட் டெட்ஸ், தென் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வர அமௌண்ட்டில் இருந்து லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், இங்கே டோட்டல் அமௌண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் தான் டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ். திஸ் அமௌண்ட் ஷுட் பி ஷோன் அண்டர் த ஹெட் நோட் நம்பர் 7, அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ டோட்டல் ரெவென்யூ நேம் வந்து ஏ அப்படின்னு டேர்ம் பண்ணிக்கலாம், டோட்டல் ரெவென்யூவோட அமௌண்ட். தென் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பின்னு டேர்ம் பண்ணியிருக்கோம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட். ஸோ ஏ மைனஸ் பி தட் கிவ்ஸ் யூ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பிஃபோராக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஸோ ஏ மைனஸ் பி. தென் கரண்ட் டேக்ஸ் வந்து சம்மில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் டேக்ஸ் லெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் த பர்டிகுலர் பீரியட். ஓகே, so this is the format for making profit and loss statement of a company. So here we have a question for making profit and loss account of A Limited. இது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேட்குற ஒரு கொஷின். ஸோ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேட் வந்து இன்னும் கிளியராக புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் த சம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் போட போகிறோம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சேல் அமௌண்ட் 3,25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 3,25,000 இங்கே போட்டுக்கலாம். சேல் 3,25,000. ஓகே, இப்போ சேல்ஸ் ரிட்டன் ஏதாவது இருந்ததுன்னா லெஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ சேல்ஸ் ரிட்டன் எதுவுமே இல்லை. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஓவர். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டோட்டல் நோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனல் நோட்டில் 3,25,000 போட்டாச்சு. தென் நோட் நம்பர் 2 அதர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதர் இன்கமில் we have டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ வேறு எந்த இன்கமும் இங்கே இல்லை, ஒன்லி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,150. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3,150. ஸோ போட்டாச்சு 3,150. வேறு எந்த இன்கம் இல்லை அப்படின்றனால இது ஃபைனல் நோட்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 3,150. ஸோ இப்போ டோட்டல் ரெவென்யூ நோட் நம்பர் 1 அண்ட் நோட் நம்பர் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 3,28,150. ஓகே, ஸோ டோட்டல் ரெவென்யூ இஸ் rupees 3,28,150. ஸோ இப்போ நோட் நம்பர் 3. நோட் நம்பர் 3க்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் அமௌண்ட் 50,000. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 50,000 ப்ளஸ் பர்ச்சேசஸ். ஸோ purchases is given as rupees 2 lakhs. ஸோ purchases 2 lakh. இங்கே வேறு ஏதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவுமே இல்லை. ஸோ purchases rupees 2 lakhs. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா we'll get 2,50,000. தென் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட போகிறோம். ஸோ இன் கொஷின் additional informationல they have given closing stock valued at rupees 1,91,500. so 1,91,500. ஸோ இப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 58,500. ஸோ நோட் நம்பர் 3 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வில் கெட் 58,500. ஸோ ஃபைனல் நோட்டில் வில் புட் 58,500. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோட் நம்பர் 4 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியர் வி ஹாவ் salary. ஸோ salary போட போகிறோம். salary இருக்குது. தென் we have போனஸும் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். தென் we have wages. salary, bonus, wages. ஸோ wages is 70,000 rupees. ஸோ wages is 70,000 rupees. ஸோ கொஷனில் we don't have any outstanding amount. ஸோ நம்ம outstanding எதுவும் காட்ட வேண்டாம். தென் சேலரிக்கும் அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இல்லை. ஸோ சேலரி அமௌண்ட் இஸ் 18,500. தென் போனஸ் இஸ் 10,500. வில் புட் 18,500 தென் 10,500. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணால் வில் கெட் த டோட்டல் அமௌண்ட் 99,000. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 99,000. இதை எடுத்துகிட்டு போய் ஃபைனல் நோட்டில் போட்டுடலாம் 99,000. ஸோ நெக்ஸ்ட் நோட் நம்பர் இஸ் ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ கொஷனில் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் டிபெஞ்சர் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ finance cost will put nil.
இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால nil. Then next one is depreciation and amortization expenses. So depreciation, plant இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. கொஷனில் பிளான்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் அசட்டுன்னு பார்த்தோன்னா பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர் இருக்குது. ஸோ ஹியர் வி ஹாவ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் depreciation. ஸோ depreciation on plant is 15% and furniture is 10%. ஸோ நம்மள அமௌண்ட்டில் இருந்து depreciation percentage கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ plant 1,80,500. ஸோ $1,80,500. ஸோ இதோட depreciation percentage பார்த்தோம் அப்படின்னா they'll give 15%. ஸோ into 15% போட்டோன்னா 1,80,500 into 15% will get 27,075. Then depreciation on furniture. So furniture amount 17,100 and depreciation வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 17,100 into 10% will get 1,710. ஸோ இப்போ ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா 28,785. ஸோ 28,785. ஸோ ஃபைனல் நோட்டில் 28,785 எடுத்துகிட்டு போய் காட்டிடலாம். 28,785. தென் நோட் நம்பர் 7 அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் அப்படி பார்த்தோன்னா, ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் அமௌண்ட் 4,200. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் 4,200. தென் இன்சூரன்ஸ், கொஷனில் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் 6,720 கொடுத்துருக்காங்க. பட் இன்சூரன்ஸில் நோட் பண்ண வேண்டிய ஒன்று அப் டு 3615 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் இயர் என்னன்னு பார்த்தோன்னா 31/3/15 தான். 31/3யோட இயர் முடியுது. பட் 6 வரைக்கும் பே பண்ணியிருக்கனால ப்ரீபெய்ட், முன்னாடியே அமௌண்ட் எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னாடியே எக்ஸஸாக பே பண்ணதுனால 3 மந்த் எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். ப்ரீபெய்டை லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ் 6,720. ஸோ இன்சூரன்ஸ் 6,720. தென் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 3 மந்த் எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ 6,720. அக்கௌண்டிங் இயர் 3 மந்த், அதாவது மார்ச்சோட முடியுது. இன்சூரன்ஸ் பே பண்ணது 6th மந்த் வரைக்கும் பே பண்ணியிருக்கனால 3 மந்த் எக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்டூ 3 டிவைடட் பை 12 போட்டோன்னா என்ன அமௌண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அமௌண்ட் 1680. ஸோ இன்சூரன்ஸ் மைனஸ் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ரெண்டுத்தையுமே லெஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா we will get 5,040. ஓகே. தென் ஸோ வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கொஷனில் ரெண்ட் இருக்குது, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, தென் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்மேட்டில் பார்த்துருந்தோம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட்டு. பட் இந்த கொஷனில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்குன்னு உரிய எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ பேட் டெட்ஸை நம்ம டைரெக்டாக காட்டிடலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனாக போடலாம். ரெண்ட், ஸோ ரெண்ட் இஸ் rupees 6,000. தென் general expenses is rupees 8,000.
950. Then printing and stationery is rupees 2400. Advertising is rupees 3800. Then bad debts is 3200. So இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நோட் நம்பர் 7ஓட டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நோட் நம்பர் 7 33,590. ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் 33,590 rupees போட்டாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பி கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் அமௌண்ட் 2,19,875. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு தெரியணுன்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ டோட்டல் ரெவென்யூ 3,28,150, அதுலேருந்து 2,19,875 ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா 1,08,275 rupees. ஸோ இப்போ கரண்ட் டேக்ஸ் ஏதாவது சம்மில் இருந்ததுன்னா அதை போட்டு லெஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் டேக்ஸ். ஸோ here they have given the tax amount, tax provision of rupees 8,000. ஸோ டேக்ஸ் அமௌண்ட் 8,000 அப்படின்னு கொடுத்ததுனால இதை எடுத்துகிட்டு போய் லெஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து வேறு சம் பார்க்கும்பொழுது இது புரியும். இந்த அமௌண்ட் இப்போ எடுத்துக்கக்கூடாது. இப்போதைக்கு டேக்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் rupees 8,000 கன்சிடர்ட் நெசசரி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் காட்ட போகிறோம். ஸோ 8,000. தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து கரண்ட் டேக்ஸ் ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 1,02,75. This is how we have to compute the profit for the period. I hope you all understand profit statement of a company. ஸோ இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டும் சம் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு compute the profit for a company. Thank you so much for watching. Thank you.